ஒரு கோடை நாளில் ஒரு புல்வெளியில் ஒரு ஊசலை பரவி மனமகிழ்ச்சி செய்து கொண்டு கீரி பாடியபடி குதித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு எறும்பு செல்லும் வழியில் அதை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அது ஒரு சோளக்குத்திரையை பெரிய பிரயத்தனத்துடன் தனது கூரையில் எடுத்துக் கொண்டிருந்தது. என்ன, என்னுடைய உடன் பேசுவதற்காக உழைத்து கஷ்டப்படாமல் இருக்கிறாய் என்று ஊசலை கேட்டது. நான் கோடை நேரத்தில் சிறு படையை உருவாக்கி வைத்து விட்டேன் என்று எறும்பு கூறியது. உனக்கும் அதேபோல் செய்யும்படி பரிந்துரைக்கின்றேன். எப்படி நம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என்ற கேள்வியுடன் ஊசலை கூறியது. இப்பொழுது நமக்கு போதுமான உணவு உள்ளது. ஆனால் எறும்பு தனது வழியில் சென்றது மற்றும் அதன் உழைப்பை தொடர்ந்தது. கோடை முடிவுக்கு வந்தவுடன் ஊசலை உணவின்றி அழிந்து கொண்டிருந்தது. மற்றும் அதை பார்க்கும்போது எறும்புகள் கோடை காலத்தில் சேகரித்த கோர் மற்றும் விதைகள் கொண்டு ஒவ்வொரு நாளும் தங்களின் சேமிப்புகளை பகிர்ந்து கொள்கின்றன.